அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அண்மை காலமாக கடல் கடந்து வாழுகின்ற எமது சகோதரர்கள் மத்தியிலே நிகழ்ந்து வரும் இளவயது மரணங்கள் சம்பந்தமாக பலரும் பல கேள்விகளை எழுப்புகின்றார்கள். அந்த வகையிலே அது தொடர்பாக ஒரு சில கருத்துக்களை நான் இங்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். குறிப்பாக இது முடிவான முற்றுமுழுதான ஒரு பதிவாக இருக்க மாட்டாது. உங்களுடைய பின்னூட்டங்கள், உங்களுடைய ஆலோசனைகள், உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் கருத்தில் கொண்டு இந்த பதிவிலே சில விஷயங்களை நாங்கள் எங்களுடைய சகோதரருடைய கவனத்துக்கு கொண்டு வரவிருக்கின்றோம். அது நீங்கள் விரும்புகின்ற பட்சத்திலே நீங்களாகவும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடிய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு செய்து அனுப்பினால் அவற்றையும் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த பதிவுகளிலே எங்களுக்கு முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றோம். குறிப்பாக வாழ்வு மரணம் என்ற விஷயங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் விசுவாசிகள் என்ற வகையிலே எல்லாம் அல்லாஹு தாலாவுடைய கலாவின் கதிரின்படி இடம்பெறுகின்றதை நாங்கள் நினைக்கின்றோம். எல்லா ஆத்மாக்களும் மரணத்தை சுகித்தே ஆக வேண்டும். எந்த ஒரு ஆன்மாவும் தான் எந்த இடத்திலே எந்த காரணத்தால் எந்த வயதிலே மரணிக்கப் போகின்றோது என்ற விஷயத்தை அறிய மாட்டார்கள் என்பதையும் நாங்கள் அறிகின்றோம். ஆனாலும் அந்த விடயம் அவ்வாறு இருந்தாலும் கூட மனிதன் தானாகவே தனது உயிரை மாய்த்து கொள்வது அல்லது தனது உடலுக்கு தீங்கை இழைத்து கொள்வது அல்லது ஆரோக்கியத்துக்கு கேடான பழக்க வழக்கங்களிலே ஈடுபடுவது போன்ற விஷயங்கள் இஸ்லாத்திலே தடுக்கப்பட்டிருக்கின்றது. அவன் தனது உடலை அவன் பாதுகாத்து கொள்ள வேண்டும். தனது ஆரோக்கியம் குறித்த கரிசனையை அவர்கள் கொண்டிருக்க வேண்டும். எவ்வாறு தமது உடலுக்கு ஆரோக்கியக்கேடான விஷயங்களில் தாங்கள் ஈடுபடக்கூடாதோ அல்லது உயிரை பாதிக்கின்ற விஷயங்களிலே தாங்கள் ஈடுபடக்கூடாதோ அதே போன்று ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்கின்ற விஷயங்களிலும் நாங்கள் கவனம் செலுத்துவது எங்களுடைய மார்க்க கடமையாகும். அந்த வகையிலே தான் இந்த விஷயத்தை நாங்கள் இன்று பேசவிருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், மத்திய கிழக்கு நாடுகளிலே தொழில் புரிகின்ற சகோதரர்களுக்கு மத்தியிலே ஏற்பட்டு வருகின்ற இந்த இளவயது மரணங்களை பொறுத்தவரையில் அங்குள்ள சகோதரர்கள் சில ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே அவர்கள் சில கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள். அவற்றை உங்களது கவனத்துக்கு கொண்டு வருவதற்காக நான் இங்கு சில விஷயங்களை சொல்ல விரும்புகின்றேன். அதை அடிப்படையாக கொண்டு நீங்களும் உங்களது கருத்துக்களை சொல்லலாம். அதிலே முதலாவதாக வேலை பளு சார்ந்த மன அழுத்தம் பற்றி பலரும் சொல்லியிருக்கின்றார்கள். அது ஒரு பெரிய தலைப்பாக இருக்கின்றது. சிலருக்கு தாம் எதிர்பார்த்த தொழில் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். சிலருக்கு தாம் எதிர்பார்க்கின்ற வருவாய் அல்லது சம்பளம் சலுகைகள் இல்லாமல் இருக்கலாம். இவ்வாறான அழுத்தங்கள் அவர்களுக்கு இருக்கின்றது. மேலிடத்தில் உள்ள தொழில் ரீதியான அழுத்தங்கள் இருக்கலாம். அதே போன்று இன்னும் சிலருக்கு அவர்களுக்கு எதிர்கொள்கின்ற அந்த தனிமை, குடும்பங்களை விட்டு உறவுகளை விட்டு தூரமாக வாழ்வதனால் தொடர்ந்து வாழ்வதனால் இருக்கின்ற அந்த ஏகாந்தம் ஏற்படுத்துகின்ற மன அழுத்தம் கூட அவர்களுக்கு நித்திரையின்மை, போதிய உணவுகளை எடுத்துக்கொள்வதில் ஆர்வமின்மை, தங்களை கவனித்துக் கொள்வதில் தங்களில் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்வதில் ஆர்வம் இல்லாமல் போவது, இவ்வாறான விடயங்களும் இருக்கின்றன. அதே போன்று அங்கு இருக்கின்ற உணவு அகங்களிலே தரப்படுகின்ற உணவுகளிலே இருக்கின்ற விடயங்கள், உதாரணமாக கொழுப்பு சார்ந்த உணவு பதார்த்தங்கள் இருக்கலாம் அல்லது சுவையூட்டிகள், நிறமூட்டிகள் அல்லது பாதுகாப்பதற்காக பாவிக்கப்படும் நிராசன கலவைகள் சார்ந்த உணவுப் பொருட்கள் அவர்களிலே தொடர்ந்தும் அவை குறித்தும் அவர்கள் கரிசனை இல்லாமல் இருப்பது அல்லது அவர்களுக்கு அவற்றை தவிர வேறு மாற்றீடுகள் இல்லாமல் இருப்பது. அதே போன்று இலங்கையிலே போன்று அவர்களுக்கு மரக்கறி வகைகள் பல வகைகளை கொள்வனவு செய்து கொள்ளக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள் இருக்கின்றன. அதை விடவும் முக்கியமான விஷயம்தான் அவர்களுக்கு அங்கு இருக்கின்ற மருத்துவ ரீதியான சலுகைகள். இலங்கையை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், கல்வித்துறை போன்று சுகாதாரத்துறையும் மிகவும் இலவசமான சலுகைகள் அதிகமாக இருக்கின்றது. ஆனால் அங்கு அவ்வாறு இல்லை. முழுமையான இன்சூரன்ஸ், அதாவது காப்பீடுகள் இல்லாதவர்களுக்கு மருத்துவ சேவைகளை பெற்றுக்கொள்வதில் பல தடைகள் இருக்கின்ற. ஃபார்மசிகளிலே மருந்துகளை வாங்க முடியாது, மருந்துகளின் விலைகள், இவ்வாறான விஷயங்கள் கூட கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியிருக்கின்றன. எனவே அங்கு இருக்கின்ற சமூக கட்டமைப்புகள், அதாவது கடற்கடந்து வாழுகின்ற எக்ஸ்பெக்டேட் சொசைட்டி போன்றவை இந்த விஷயங்களிலே கூடி ஆராய்ந்து சில முடிவுகளுக்கு வர வேண்டும். எனவே தான் நான் இந்த பதிவை இங்கு உங்களது கவனத்துக்கு கொண்டு வர விரும்பினேன்.
எனவே காலத்தின் கட்டாயமாக இருக்கின்ற இந்த விடயம் குறித்து கடல் கடந்து வாழுகின்ற அந்தந்த நாட்டிலே வாழுகின்ற எமது சமூகங்கள், அது அங்கு பல அமைப்புகள் இருப்பதை நாங்கள் அறிகின்றோம். அந்த சமூக ரீதியாக அவர்கள் இந்த விஷயங்களை ஆராய்ச்சி செய்து அதை பல பரிமாணங்களிலும் அதற்குரிய அறிவுறுத்தல்கள், வழிகாட்டல்களை, விழிப்புணர்வை அந்த மக்களிலே நாங்கள் ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். குறிப்பாக சன்மார்க்க ரீதியான வழிகாட்டல்கள் இருக்கின்றன, ஹயாத்து மௌத்து குறித்த வழிகாட்டல்கள் இருக்கின்றன. அதே போன்று உளவியல் ரீதியான வழிகாட்டல்கள் தரப்பட வேண்டியிருக்கின்றது. அதே போன்று சுகாதாரம், ஆரோக்கியம் சார்ந்த வழிகாட்டல்கள் வழங்கப்பட வேண்டியிருக்கின்றது. தங்களுக்கு மத்தியிலே இவ்வாறான ஒத்துழைப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற திட்டமிடல்களை கூட நாங்கள் மேற்கொள்ள வேண்டிய எனவே இந்த விடயம் சார்பாக நீங்கள் தெரிந்தவற்றை நீங்கள் கூற விரும்புகின்ற கருத்துக்களை எனக்கு நீங்கள் அறியத்தாருங்கள். நாங்கள் தொடர் தேர்ச்சியாக இது சம்பந்தமாக சில ஆய்வுகளை அல்லது கலந்துரையாடல்களை, கருத்தாடல்களை மேற்கொள்வதற்கு முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். வாஹுத்தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி